தனுஷு ராசி நேயர்களே, வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காதுங்க. இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்னாடி வந்திருப்பது ஒரு சின்ன அறிகுறி தான். நீங்கள் சமீப காலமாக யோசிச்சுட்டு இருக்கும் விஷயங்கள், அதுக்கான பதில் தேடுற அந்த மனசு, இது எல்லாம் வீணாக போகலை. என்ன நடக்க போகுது, நான் சரியான பாதையில் தானா இருக்கேன்னு உங்களுக்குள்ள எழும் கேள்விகள், அதுக்கான விளக்கம் இங்கே ஆரம்பம் ஆகுது. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி தோணலாம், ஆனால் அது நின்று போகலை. அது உங்களை சரியான நேரத்துக்கும் சரியான இடத்துக்கும் கொண்டு போய் கொண்டே இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் செய்யணும். தினமும் காலையில் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேத்துங்க. அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பத்தையும் இருளையும் அகற்றும். நம்பிக்கையோடு அந்த ஒரு அடியை எடுத்து வைங்க. பரமசிவனின் கருணை உங்களை பாதுகாக்குது. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குது. இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை வெளிச்சம் இருக்கும் பாதைக்கு தான் கூட்டிச் செல்லும். அதனால் பயப்படாதீங்க, அமைதியாக இருங்க, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நேரம் உங்கள் பக்கம் திரும்புகிற நேரம் இதுதான். ஓம் நம சிவாய, ஓம் முருகா போற்றின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்போ உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாங்க. தனுஷு ராசிக்காரர்கள், உயிர் போனாலும் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த 3 இடங்களுக்கு மட்டும் தவறுதலாக கூட செல்ல வேண்டாம். உங்களுக்கான நேரம் மிகவும் குறைவாக உள்ளது. ஏனென்றால் நீங்கள் இந்த 3 இடங்களுக்கு சென்றால் எதிர்பாராத விபத்துக்கள் ஏற்பட்டு நீங்களும் உங்கள் குடும்பமும் பல சிரமங்களை சந்திக்க நேரிடும். குறிப்பாக ராகு கேதுகள் தங்கள் உக்ர ரூபத்தை எடுப்பார்கள். கோடை காலத்தில் வெயில் மிகவும் அதிகமாக இருக்கும். வளிமண்டலத்தில் வெப்பம் எப்படி இருக்கிறதோ அதே போல இந்த நேரத்தில் ராகு கேதுகளுக்கும் அதே அளவு வெப்பத்துடன் தங்கள் உக்ர ரூபத்தை எடுப்பார்கள். நீங்கள் இந்த இடங்களுக்கு செல்ல வேண்டாம். ஒருவேளை நீங்கள் சென்றால் நீங்கள் நிறைய இழக்க நேரிடும் என்று இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் செல்லக்கூடாத இடங்கள் எவை, நீங்கள் சென்றால் உங்களுக்கு எப்படி நஷ்டம் ஏற்படும் என்பது பற்றியும் நான் இங்கே தெளிவாக சொல்கிறேன். அது தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் இந்த காணொளியை பொறுமையாகவும் நிதானமாகவும், நீங்கள் தனியாக உட்காரவில்லை என்றாலும் எங்கும் கடந்து செல்லாமல் கடைசி வரை கேட்க முயற்சி செய்யுங்கள். ஆனால் சில விஷயங்கள் என்ன இருக்கிறது இதில் என்று தள்ளிவிட்டு விடுவோம். மனிதர்கள் என்னவென்றால் எதுவாக இருந்தாலும் எளிதாக நம்மிடம் வந்த எதையும் அவர்கள் சாதாரணமாக பார்ப்பார்கள். கஷ்டப்பட்டு பெற்றதற்கு மதிப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் தெய்வ அனுகிரகம் எப்படி இருக்கும் என்றால், இந்த தனுஷு ராசிக்காரர்கள், நீங்கள் செய்த புண்ணியம், நீங்கள் செய்த பூஜைகள், உங்கள் நல்ல குணம் ஆகியவற்றால் தெய்வமே, அந்த பரமேஸ்வரனே இந்த பதிவை உங்கள் கண்களில் படும்படி செய்துள்ளார். கடவுள் நமக்கு சில சமயங்களில் நம்மை தட்டி எழுப்புவது போல் சில விஷயங்களை தெரிவிப்பார். அவற்றை நாம் புரிந்து கொண்டால் நாம் அதிர்ஷ்டசாலிகள். என்ன இருக்கிறது இதில் என்று அலட்சியப்படுத்தியவர்கள் எத்தனையோ பேர் காலப்போக்கில் மறைந்து விட்டனர். கண்ணிமைக்கும் நேரத்தில் நமக்கு நல்லது நடக்கலாம், அதே போல நஷ்டங்களும் நடக்கலாம். எனவே அப்படிப்பட்ட தவறு உங்களுக்கு நடக்கக்கூடாது என்பதற்காக இது சொல்லப்படுகிறது. அந்த பரமேஸ்வரனே என் உருவத்தில் உங்கள் முன் கொண்டு வந்துள்ளார் என்று நினைத்து எங்கும் தவிர்க்காமல் பாருங்கள். இப்பொழுது நாங்கள் சொல்லும் இந்த 3 இடங்கள் மட்டும் செல்ல வேண்டாம். அதே போல் செல்ல வேண்டிய இடங்களையும் சொல்லியிருக்கிறேன். அங்கு சென்றால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நன்றாக அமையும். அதே போல் இந்த காணொளியை பார்ப்பதற்கு முன் ஓம் நம சிவாய என்று கருத்துகளில் பதிவிடுங்கள். தயவு செய்து இந்த பதிவுக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். ஏனென்றால் நீங்கள் உங்கள் விருப்பத்தை தெரிவிப்பதன் மூலம் இது மேலும் சில தனுஷு ராசி நண்பர்களுக்கு சென்றும் அவர்களுக்கும் பயன்படுத்தி கொள்ளும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வார்கள். அதன் மூலம் அந்த பரமேஸ்வரன் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உதவி செய்வார். ஒருவரின் ஆதரவு 4 நண்பர்களுக்கு சென்றடைய உதவியாக இருக்கும். அவர்களையும் அவர்களின் குடும்பத்தையும் நீங்கள் காப்பாற்றியவர்கள் ஆவீர்கள் என்பதால் உங்கள் ஆதரவை தாருங்கள். இனி தாமதிக்காமல் விஷயத்திற்குள் செல்வோம். தனுஷு ராசி என்பது ராசி சக்கரத்தின் 9வது ராசி. தனுஷு ராசியின் அதிபதி முழு சுப கிரகமான குரு பகவான் ஆவார். மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதங்கள். பூராட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதங்கள். உத்திராட நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த தனுஷ் ராசியை சேர்ந்தவர்கள். இந்த தனுஷ் ராசிக்காரர்களை நாம் பார்த்தால் அவர்கள் இயல்பாகவே மிகவும் நேர்மையானவர்கள், எதையும் நேர்மறையாக சிந்திக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் மற்றும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உடையவர்கள். குருவின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்களுக்கு எப்பொழுதும் அறிவு தாகம் இருந்து கொண்டே இருக்கும். உண்மையை மட்டுமே பேச வேண்டும், உண்மையாக மட்டுமே வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். இவர்கள் சுதந்திரத்தை மிகவும் விரும்புபவர்கள். யாராவது இவர்களை கட்டுப்படுத்த நினைத்தால் அதை இவர்களால் சகித்து கொள்ள முடியாது. ஏழைகள், கஷ்டப்படுபவர்கள் என்று யாராவது வந்து நின்றால் தன்னிடம் இருப்பதை கொடுத்து உதவும் தாராள மனம் இவர்களுக்கு உண்டு. மனிதர்களிடம் இப்போதெல்லாம் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், உள்ளே ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியே வேறு ஒன்றாக பேசுவார்கள். ஆனால் தனுஷு ராசிக்காரர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இவர்களின் மிகப்பெரிய பலம்
பலமே இவர்களின் வெளிப்படைத்தன்மைதான். மனதில் படுவதை அப்படியே முகத்திற்கு நேராக ஒளிவு மறைவு இல்லாமல் பேசிவிடுவார்கள். இவர்கள் தங்கள் குடும்பத்தின் மீதும் பெரியவர்கள் மீதும் அளவற்ற மரியாதையும் பாசமும் கொண்டவர்கள். குடும்பத்தின் வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்து கடுமையாக உழைப்பார்கள். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் இறைவன் இருக்கிறார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையை இவர்களை எப்பொழுதும் வழிநடத்தும். இவர்களை நண்பர்களாகவோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ பெறுபவர்கள் வாழ்க்கையிலேயே ஒரு சிறந்த வழிகாட்டியையும் உண்மையான அன்பையும் பெற்றவர்கள் ஆவார்கள். இப்படி இவர்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இவர்களிடம் சில குறைகளும் பலவீனங்களும் உள்ளன. அந்த குறைகளை நீங்கள் திருத்திக் கொண்டால் உங்களை இந்த உலகத்தில் யாராலும் அசைக்க முடியாது. தனுஷ் ராசிக்காரரிடம் உள்ள மிகப்பெரிய குறை என்னவென்றால் இவர்கள் மனதில் உள்ளதை உள்ளபடியே பட்டென்று பேசிவிடுவதுதான். இவர்களின் நேர்மையான பேச்சு சில நேரங்களில் மற்றவர்களுக்கு கடுமையான வலியை ஏற்படுத்தும். இதனால் தங்களுக்கு தெரியாமலேயே பல எதிரிகளை இவர்கள் உருவாக்கி கொள்வார்கள். அதே போல மற்றவர்கள் சொல்வதை முழுமையாக விசாரிக்காமல் அப்படியே நம்பி ஏமாந்து போவது இவர்களின் மற்றொரு பலவீனம். அதிக தன்னம்பிக்கை காரணமாக சில நேரங்களில் எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டு அலட்சியமாக செயல்படுவார்கள். தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு சிறிய எண்ணம் சில நேரங்களில் இவர்களை பெரிய குழியில் தள்ளிவிடும். யாராவது இவர்களை காயப்படுத்தும்படி துரோகம் செய்துவிட்டால் அதை இவர்களால் ஜீரணிக்கவே முடியாது. இதனால் இவர்களுக்கு அடிக்கடி கடுமையான மன உளைச்சலும் தேவையற்ற இரத்த அழுத்த பிரச்சனைகளும் ஏற்படும். எனவே தனுஷ் ராசிக்காரர்களை நீங்கள் பேசுவதற்கு முன் அந்த வார்த்தை மற்றவர்களை காயப்படுத்துவா என்று ஒரு கணம் சிந்தித்து பேசுங்கள். எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்புவதை நிறுத்துங்கள். எது நடந்தாலும் அது கடவுளின் விருப்பம் என்று உங்கள் கடமையை மட்டும் உறுதியாக செய்யுங்கள். கோபத்தையும் முன்கோபத்தையும் குறைத்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் தீர்ந்து மன அமைதி கிடைக்கும். உங்களுடைய ஜாதகப்படி கடந்த சில காலமாகவே நீங்கள் ஏழரசனி போன்ற பலவிதமான சோதனைகளையும் நெருக்கடிகளையும் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். குடும்பத்திலேயும் சரி வேலையும் சரி பல மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் சந்தித்து வருகிறீர்கள். நீங்கள் உண்மையாக உழைத்தாலும் அதற்கான பலனை வேறு யாரோ அனுபவிப்பது போன்ற சூழல்கள் நீங்கள் கடந்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் செய்த உதவிகளுக்கே உங்களுக்கு துரோகம் பரிசாக கிடைத்திருக்கும். தற்பொழுது ஏறைச்சனி விலகி நிதி ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் பல போராட்டங்கள் நீங்கள் இன்னும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். இந்த காலகட்டம் உங்களை பல விதங்களில் பட்டை தீட்டி ஒரு வைரமாக மாற்றுவதற்கான பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் பொறுமையாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டியது அவசியம். இந்த சூழலில் தான் இந்த வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மிக முக்கியமானதாக அமைகிறது. இந்த பயணங்களை பொறுத்தவரை தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே பயணங்கள் என்றால் மிக ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வரவிருக்கும் நாட்களில் பயணங்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும். முக்கியமான வேலை காரணமாகவோ அல்லது சுபகாரியங்களுக்காக குடும்பத்துடன் வெளியூர் செல்வதற்கோ ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கோ உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கு இது போன்ற பயணங்கள் அதிகமாக நடக்கும். ஆனால் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் உங்களுக்கு எவ்வளவு அவசரம் இருந்தாலும் எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலும் இந்த 3 இடங்களுக்கு மட்டும் நீங்கள் செல்ல வேண்டாம். அது எவ்வளவு நெருங்கிய நண்பர்கள் அழைத்தாலும் சரி, உங்களை கட்டாயப்படுத்தினாலும் சரி, நீங்களே அங்கே செல்ல வேண்டாம். அப்படி சென்றால் நீங்கள் உங்கள் கைகளாலேயே துன்பத்தை தேடிக்கொண்டது போலாகும். நீங்கள் அந்த இடத்திற்கு சென்றால் ராகு கேதுக்களின் உக்கிரத்தாலும் கோச்சார கிரகங்களின் தாக்கத்தாலும் நீங்கள் எதிர்பாராத சிக்கல்களில் மாட்டிக்கொள்வீர்கள். இது உங்களுக்கு தேவையில்லாத அவப்பெயரையும் பெரிய விபத்துகளையும் உருவாக்கும். எல்லாவற்றையும் விட முக்கியமாக நீங்கள் அந்த இடங்களுக்கு சென்றால் உங்கள் குலதெய்வத்தின் பாதுகாப்பை இழக்க நேரிடும். அதன் பிறகு நீங்கள் எவ்வளவு பரிகாரங்கள் செய்தாலும் தெய்வ வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காமல் போய்விடும். அவ்வளவு எதிர்மறை ஆற்றல் அங்கு உங்களுக்குள் நுழையும். இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் போதாது என்று இன்னும் அதிகமாக கஷ்டப்பட விரும்பினால் மட்டுமே நீங்கள் அந்த இடங்களுக்கு செல்வீர்கள். பலர் தெரியாமல் சென்று துன்பத்தில் மாட்டிக்கொள்கிறீர்கள். உங்களுக்கு முன்கூட்டியே இந்த எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. இனிமேல் அந்த கஷ்டங்கள் தொடரக்கூடாது என்பதற்காகவே இதை விரிவாக சொல்கிறோம். அந்த இடங்களில் நீங்கள் செல்லக்கூடாத முதல் இடம் எதுவென்றால் உங்களை சுற்றி எப்பொழுதும் எதிர்மறையாக பேசிக்கொண்டிருக்கும் நபர்களின் இருப்பிடம். தனுஷ் ராசிக்காரர்கள் இயல்பாகவே மிகவும் நேர்மறையான எண்ணம் கொண்டவர்கள். இவர்கள் எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருப்பதும் மற்றவர்களை சிரிக்க வைப்பதும் பிடிக்கும். ஆனால் சிலரின் வாழ்க்கை எப்பொழுதும் துயரமும் கண்ணீருமாகவே இருக்கும். அவர்கள் எந்த கர்மாவை அனுபவிக்கிறார்களோ தெரியவில்லை. ஆனால் அவர்கள் எப்பொழுதும் தங்கள் கஷ்டங்களை மட்டுமே பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள். என் வாழ்க்கை முடிந்துவிட்டது, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று எப்பொழுதும் திருப்தியாகவே பேசுவார்கள். அவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களின் வார்த்தைகளில் உள்ள எதிர்மறை ஆற்றல் மிகவும் கொடியது. நீங்கள் அவர்களிடம் சென்று ஆறுதல் கூறலாம் என்று நினைத்து அவர்களின் அருகில் அமர்ந்து பேசினால் அவர்களின் அந்த எதிர்மறை ஆற்றல் உங்கள் நேர்மறை எண்ணங்களை முற்றிலுமாக அழித்துவிடும். உங்களின் மனநிலையும் அப்படியே மாறி உங்களை அறியாமலேயே உங்களுக்குள் இருக்கும் உற்சாகம் குறைந்து விருத்தி தூண்டப்படும்.
உங்களுக்கு இருக்கும் கவலைகளோடு இவர்களின் கவலைகளும் சேர்த்து உங்களை பெரிய மன அழுத்தத்திற்கு கொண்டு சென்றுவிடும். இனி வரக்கூடிய நாட்களில் தயவு செய்து அப்படிப்பட்டவர்களிடம் பேச வேண்டாம். அவர்களை தொலைபேசியில் கூட தொடர்பு கொள்ள வேண்டாம். அவர்களை விட்டு முற்றிலும் விலகி இருப்பதே உங்களுக்கு பாதுகாப்பானது. இதுவே நீங்கள் செல்லக்கூடாத முதல் இடம். நீங்கள் செல்லக்கூடாத இரண்டாவது இடத்தை பொறுத்தவரை இது மிகவும் ஆபத்தானது. தனுஷ் ராசி என்பது ஒரு நெருப்பு ராசி. இனி வரக்கூடிய நாட்களில் வெயில் சுட்டரிக்கும் என்பதால் உங்கள் நண்பர்களோ அல்லது உறவினர்களோ நீர்நிலைகள் அல்லது செங்குத்தான மலைப்பகுதிகளில் உள்ள இடங்களுக்கு சுற்றுலா செல்லாம் என்று உங்களை அழைப்பார்கள். அருவிகள், குளங்கள், ஆழமான ஏரிகள், ஆறு அல்லது ஆபத்தான பள்ளத்தாக்குகள் போன்ற இடங்களுக்கு சென்றால் மிகவும் குளிர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். மன அழுத்தம் குறையும் என்று அவர்கள் உங்களை வற்புறுத்துவார்கள். ஆனால் இப்பொழுது நாம் குறிப்பிட்ட இந்த நாட்களில் நீங்கள் அப்படிப்பட்ட ஆபத்தான இடங்களுக்கு செல்லாமல் இருப்பதே உங்களுக்கு பாதுகாப்பானது. ஏனென்றால் பார்க்க மிகவும் அமைதியாக தோன்றும். நீரின் அடியிலோ அல்லது செங்குத்தான மலைப்பாதையிலோ என்ன பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. தனுஷ் ராசிக்காரர்களுக்கு அதீத தன்னம்பிக்கை இருப்பதால் எதையும் துணிந்து செய்யலாம் என்று ஆபத்தான செயல்களில் இறங்குவார்கள். ராகு கேதுக்களின் ஆதிக்கத்தால் எதிர்பாராத விபத்துகள் நடக்க அதிக வாய்ப்புள்ளது. பாசி படிந்த வழுக்கும் பாறைகளில் கால் தவறி விழுவது அல்லது ஆழம் தெரியாமல் நீரில் இறங்கி சுழல்களில் சிக்கிக்கொள்வது போன்ற மோசமான விபத்துகள் நடக்கலாம். அங்கு சென்று ஆபத்தில் சிக்குவதை விட நீங்கள் உங்கள் வீட்டிலேயே ஒரு குளிர்ந்த சூழலை உருவாக்கி கொள்ளலாம். நல்ல குளிர்ந்த நீரை பருகி அமைதியான நிழலான இடங்களில் குடும்பத்தோடு ஆன்மீக நூல்களை படித்து கொண்டு ஓய்வெடுங்கள். உங்கள் உயிரை விட வேறு எந்த வேடிக்கையும் சந்தோஷமும் பெரிதல்ல என்பதை முழுமையாக உணர்ந்து நீ வரக்கூடிய நாட்களில் ஆபத்தான இடங்களுக்கு சுற்றுலா செல்வதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். நீங்கள் செல்லக்கூட மூன்றாவது முக்கியமான இடம் என்னவென்றால் செய்வினை, மாந்திரீகம் போன்ற கெட்ட காரியங்கள் நடைபெறும் இடங்கள் மற்றும் உங்களை பார்த்து பொறாமைப்படும் நபர்களின் வீடுகள். தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் இருந்தாலும் இவர்களை திருஷ்டியும் எதிர்மறை சக்திகளும் மிக எளிதாக தாக்கும். சிலர் தங்கள் சுயநலத்திற்காக மற்றவர்கள் கெட்டு போக வேண்டும் என்று, அடுத்தவர்கள் குடும்பம் நாசமாக வேண்டும் என்றும் தீய சக்திகளை வழிபாடுவார்கள். அப்படிப்பட்ட அதிர்வுகள் நிறைந்த இடங்களுக்கு அல்லது கெட்ட பிரயோகங்கள் நடைபெறும் இடங்களுக்கு நீங்கள் தவறுதலாக கூட செல்லக்கூடாது. அதே போல நீங்கள் நேர்மறையாக வாழ்க்கையில் முன்னேறுவதையும் உங்கள் இறைபக்தியும் பார்த்தும் உள்ளுக்குள் பொறாமைப்படும் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் சிலர் உங்கள் வட்டத்திலேயே இருப்பார்கள். அவர்கள் வெளியே உங்களிடம் நன்றாக சிரித்து பேசினாலும் அவர்கள் கொடுக்கும் ஒவ்வொரு பொருளிலும் அவர்களின் வன்மம் இருக்கும். அப்படிப்பட்டவர்களின் வீடுகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக செல்லக்கூடாது. அவர்களின் வீட்டு வாசப்படியை கூட நீங்கள் மிதிக்க வேண்டாம். அவர்கள் கொடுக்கும் தண்ணீர், தேநீர் அல்லது எந்த உணவையும் நீங்கள் வாங்கி சாப்பிட வேண்டாம். அவர்களின் பொறாமை கலந்த பார்வையே உங்களுக்கு பெரிய திருஷ்டியாக மாறி உங்கள் குடும்பத்தில் பெரிய சண்டைகளையும் உடல்நல குறைபாடுகளையும் ஏற்படுத்தும். நீங்கள் உண்ணும் உணவின் வழியாக அந்த கெட்ட சக்திகள் உங்களை எளிதாக பிடித்துக்கொள்ளும். இவற்றுடன் இரவு நேரங்களில் தனியாக வாகனங்களில் நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்வதையும், முக்கியமாக 4 திசைகள் சந்திக்கும் சாலைகளில் நள்ளிரவு செல்வதையும் தவிர்க்க வேண்டும். அந்த நேரங்களில் தீய சக்திகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் விபத்துகள் ஏற்படுவதோ நடக்கலாம். எனவே இந்த இடங்களுக்கு செல்வதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். இப்பொழுது நீங்கள் செல்ல வேண்டிய இடங்கள் என்னவென்றால், உங்களுக்கு அருகில் உள்ள மிகவும் பழமையான சிவாலயங்கள் அல்லது தட்சிணாமூர்த்தி மற்றும் சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்கு செல்வது உங்கள் உயிருக்கும் உடலுக்கும் மிகவும் சிறந்தது. தனுஷ் ராசியின் அதிபதி குரு பகவான் என்பதால் வியாழக்கிழமைகளில் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது உங்களுக்கு பெரும் நன்மைகளை தரும். பழமையான கோவில்களில் எப்பொழுதும் ஒருவித தெய்வீக அமைதியும் நல்ல குளிர்ச்சியும் நிறைந்திருக்கும். அங்கு சென்று இறைவனுக்கு குளிர்ந்த நீரால் அல்லது இளநீரால் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து முழு மனதுடன் வழிபாடு செய்யுங்கள். இதனால் உங்கள் ராசிநாதனான குருவின் அருளால் ஏற்படும் குழப்பங்கள் குறைந்து உங்கள் மனமும் குளிர்ச்சி அடையும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தும் விலகும். இந்த கோடை காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் குளிர்ந்த தண்ணீர், நீர்மோர் அல்லது எலுமிச்சை சாறு போன்றவற்றை தானமாக கொடுங்கள். முதியோர் இல்லங்களுக்கு சென்று அங்குள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். கல்வி கற்கும் மாணவர்களுக்கு புஸ்தகம் அல்லது கல்வி கட்டணம் செலுத்தி உதவுங்கள். வெயிலில் தவிக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கு தண்ணீர் மற்றும் உணவை அழியுங்கள். இந்த தர்ம காரியங்கள் செய்வதன் மூலம் குரு பகவானின் ஆசீர்வாதமும் சிவபெருமானின் முழு அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்த தடைகள், துரோகங்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றியும் உங்களை தேடி வரும். தனுஷ் ராசிக்காரர்களே, நீங்கள் மிகவும் இறைபக்தி கொண்டவர்கள். அதனால தான் இயற்கை உங்களை காப்பாற்ற முன்கூட்டியே இந்த எச்சரிக்கையை உங்களுக்கு வழங்கியுள்ளது. நாங்கள் குறிப்பிட்ட இந்த நாட்களில் நீங்கள் மிகவும் கவனமாகவும்
முன்னெச்சரிக்கையாகவும் இருங்கள். கூறப்பட்ட இந்த 3 ஆபத்தான இடங்களுக்கு செல்வதை தவிர்த்துவிட்டு இறை வழிபாட்டிலும் தர்ம காரியங்களிலும் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் வசந்தம் வீசும். உங்கள் துன்பங்கள் அனைத்தும் நெருப்பில் பட்ட தூசு போல் சாம்பலாகிவிடும். இந்த பதிவு தனுஷ் ராசிக்காரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் மனதார நம்புகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவித்து உங்களை போன்ற மற்ற நண்பர்களுக்கும் இதை தவறாமல் பகிரவும். மேலும் எங்களுடைய புதிய பதிவுகள் அனைத்தையும் உடனடியாக உங்களை வந்தடைய வேண்டும் என்றால் எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்டாதீங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.